நசீஹத் நம்பர் 25. தஹஜ்ஜுத் நேரமும் இறை நெருக்கமும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உயர்வும் வளமும் மிக்கவனான நம் இறைவன் ஒவ்வொரு இரவிலும் இரவின் இறுதி மூன்றில் ஒரு பங்கு இருக்கும்போது பேசுறாங்களா? ஏன் பேசுறீங்க? கவனிங்க. இரவின் இறுதி மூன்றில் ஒரு பங்கு இருக்கும்போது கீழ்வானத்திற்கு இறங்கி வந்து, என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அவரின் பிரார்த்தனையை நான் ஏற்கிறேன். என்னிடம் யாரேனும் கேட்டால் அவருக்கு கொடுக்கிறேன். என்னிடம் யாரேனும் பாவ மன்னிப்பு கோரினால் அவரை நான் மன்னிக்கிறேன் என்று கூறுகிறான் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இது தஹஜ்ஜுடைய நேரமும் அது இறை நெருக்கத்தை குறித்த சில விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடியே நம்ம தஹஜ்ஜுடைய சிறப்புகள் நிறைய பார்த்திருக்கோம். தஹஜ்ஜுத் தொழுகை அப்படின்னு சொல்லும் பொழுது இதனுடைய முதல் சிறப்பு என்ன தெரியுமா? கடமையாக்கப்பட்ட முதல் தொழுகையே தஹஜ்ஜுத் தொழுகைதான். பர்லு தொழுகைக்கு முன்னையே அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடமையாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் தொழுகை என்ன? இரவு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, தராவீஹ் தொழுகை, கியாமுல் லைல் தொழுகை எல்லாம் ஒரே தொழுகை தான். சரிங்களா? அது நிய்யத்தின் அடிப்படையில மட்டும்தான் வேறுபடுமே தவிர எல்லாமே இரவுல தொழக்கூடிய தொழுகை தான். சுப்ஹானல்லாஹ். நம்ம தராவீஹ் தொழுகை எப்ப தொழுகிறோம்? இரவுல தான் தொழுகிறோம். கியாமுல் லைல் இரவுல தான் தொழுகிறோம். தஹஜ்ஜுத் இரவுல தான் தொழுகிறோம். அப்படிங்கிற இந்த எல்லா தொழுகையும் இரவில் கடமையாக்கப்பட்ட தொழுகை அப்படிங்கிறது முதல் சிறப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி லுஹா தொழுகைக்கு நான் சொன்னேன், ஃபஜ்ர்ல இருந்து லுகர் வரைக்கும் நீண்ட நேரமா இருக்கிறதுனால அடியார்கள் அல்லாஹ்வை மறக்காம இருக்கிறதுக்கு லுகாவை ஏற்படுத்தினா. அதே போல இஷாவுல இருந்து ஃபஜ்ர் நீண்ட நேரம், அந்த நீண்ட நேரத்துக்கு இடையில அல்லாஹு தாலா அடியார்கள் அல்லாஹ்வை மறக்காம இருக்கிறதுக்காக தஹஜ்ஜுத் தொழுகையை அல்லாஹு தாலா ஏற்பாடு செஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். தஹஜ்ஜுத் தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில ஃபர்லு தொழுகைக்கு அடுத்து இந்த தஹஜ்ஜுத் தொழுகை, அதுவும் இரவு தொழுகை தான் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான ஒரு தொழுகை. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 20 சிறப்புகள் இருக்கு. ரொம்ப சிறந்ததா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5 சிறப்புகள் மட்டும், 20 சிறப்புகள் நம்ம இப்பயும் கேள்விப்பட்டதாகத்தான் இருக்கும். ஒரு 5 சிறப்புகளை குறித்து மட்டும் இந்த தஹஜ்ஜுத் தொழுகை குறித்து நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இந்த நசீகத்துல சொல்லப்பட்ட 3 விஷயம், அல்லாஹ் தாலா முதல் வானத்துல வர்றான். வந்து தன்னுடைய அடியார்கள் பிரார்த்தனை செய்கிறத நான் ஏத்துக்கிறேன், பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்றான். நீங்க கேளுங்க நான் கொடு அப்படிங்கிறத சொல்றான். சரி, பிரார்த்தனை செய்யறதுக்கும் கேட்கறதுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒண்ணுதானம்மா? அப்படியா இல்லையா? பிரார்த்தனை செய்யறதுக்கும் கேட்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, மாஷா அல்லாஹ். என்னன்னா, பிரார்த்தனை என்பது பொதுவான பிரார்த்தனை, எல்லாருக்கும் பிரார்த்தனை செய்யணும், எல்லாருக்காக நம்ம என்ன செய்யணும்? துஆ செய்யணும். கேட்குதல் என்பது நம்மளுடைய தேவைகளை மட்டும் கேட்குறது. உங்களுக்கு புரியுதா? பிரார்த்தனைங்கிறது பொதுவானது, அந்த இடத்துல நம்மளுடைய தேவைகளையும் கேட்கணும், அதே போல நமக்காகவும் தௌபாவும் செய்யணும். 3 விதமா அல்லாஹ் சொல்றான். அந்த 3ஐயும் ஒன்று சேர்ந்து பார்த்தோம்னா துஆ தான். அந்த 3மே துஆ தான். அந்த 3 துஆவுல பாத்தீங்கன்னா 3 விதமாக அல்லாஹ் தஆலா நமக்கு பிரார்த்தனை செய்ய சொல்லியிருக்கோம். ஒன்று, எல்லாருக்காகவும் அந்த நேரத்துல கேளுங்க. 2வது, தனிப்பட்ட உங்களுடைய தேவைகளை கேளுங்க. 3வது, அதிகமாக தௌபா செய்யுங்கள். கேட்பவர்கள், பிரார்த்தனை செய்பவர்களுக்கு நான் கொடுக்கவும் செய்கிறேன், உங்களுடைய தேவைகளை கேட்கும்பொழுது நிறைவேற்றவும் செய்கிறேன், தௌபா செய்யும்பொழுது தௌபாவை ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறேன் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா வாண்டடா அவனே வருகை தந்து முதல் வானத்தில் இறங்கக்கூடிய அற்புதமான நேரம் தான் இந்த தஹஜ்ஜுடைய நேரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இந்த தஹஜ்ஜுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வாரம் சரி, இந்த தஹஜ்ஜுத் தொழுகையுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னா இந்த முடிச்சிருவோமே, டைம் ஆகிட்டு. முதல் சிறப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது சொர்க்கத்தில ஒரு கண்ணாடி மாளிகை கிடைக்கும். தஹஜ்ஜுத் தொழுதவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு கண்ணாடி மாளிகை உண்டு. அதில் உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே உள்ளவைகள் தெரியும், வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே உள்ளவைகள் தெரியும் அப்படிங்கிற அற்புதமான இந்த இந்த மாளிகை யாருக்கு கிடைக்கும்? தஹஜ்ஜுத் தொழுதுபவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. இது முதல் சிறப்பு. 2வது என்ன அப்படின்னு சொல்லும்போது, சொர்க்கத்துல ஒரு மரம் உள்ளது, அதன் மேல் பட்டாடைகள் வெளியாகின்றன, அதன் அடியில் யாகூத் எனும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை இருக்கும். சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்குமா, அந்த மரத்துல அதன் அடியில் யாக்கூத் எனும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு குதிரை நின்றுகிட்டே இருக்குமா. அந்த மரத்துக்கு அடியில கட்டி வச்சிருப்பா அல்லாஹ். அந்த குதிரை இருக்கும். அந்த குதிரையில் தஹஜ்ஜுத் தொழுபவர்கள் தான் நாடி இடங்கள் எல்லாம் செல்லலாம்.
அப்படிங்கிறத அந்த குதிரை முத்துக்களால் ஆன அந்த குதிரையை அல்லாஹு தாலா நமக்காக தஹஜ்ஜுத் தொழுபவர்களுக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் அப்படிங்கிறது இரண்டாவது பிரத்யேகமான சிறப்பு. மூன்றாவது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அதே போலதான் தஹஜ்ஜுத் தொழுகை நிறைவேற்றுதல், நோன்பு, அதே போல நோன்பு நோற்றல், அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்தல், தீனுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுதல், இதெல்லாம் ஒரு பிரத்யேகமான அமல். அதுல ஒண்ணு தஹஜ்ஜுத் தொழக்கூடிய தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் பறக்கும் குதிரையை அளிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான விஷயங்களாக கண்ணாடி மாளிகை, முத்துக்களாலான குதிரை, அதே போல பறக்கும் குதிரையில் பயணம் செய்யக்கூடிய அழகான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். கடைசியான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, எந்த ஒரு கண்ணும் பார்த்திடாத கேட்டிடாத குர்ரத் அயூன் என்று சொல்லக்கூடிய கண் குளிர்ச்சியான இன்பத்தை அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான். யாருக்கு? தஹஜ்ஜுத் தொழக்கூடிய தொழுகையாளிகளுக்கு அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படி நிறைய சிறப்புகள் தஹஜ்ஜுத் தொழுகையாளிகளுக்கு உண்டு. அதே போல இரவு நேரத்தில் யாரெல்லாம் அதிகமா தொழுவதற்கு முயற்சி செய்யறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வை குறித்த எந்த பயமும் இல்லை, கவலையும் இல்லை. சூரா சஜ்தாவுல அதெல்லாம் வரும். தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிவி அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? அது எல்லாம் என்னன்னா தஹஜ்ஜுத் தொழக்கூடிய அந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இதுதான் அவர்களுடைய அந்த தஹஜ்ஜுத் தொழுகையாளிகளின் சிறப்பாக இருக்குது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் தஹஜ்ஜுத் தொழுதிருக்கிறாங்க. இந்த தஹஜ்ஜுத் மக்களுக்கு கடினமாயிருமோ என்பதற்காகத்தான் சில நேரம் விட்டுருக்காங்க. ஏன்னா அது வந்து ஃபர்லாயிருமோ அப்படிங்கிறதுக்காக சில நேரம் விட்டுருக்காங்க. தஹஜ்ஜுத்தை நம்மளுடைய வாழ்க்கையில எப்பயாவது கொஞ்ச நாள் என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ், தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்ல, இந்த தஹஜ்ஜுடைய தொழக்கூடிய நேரம் எப்பொழுது சிறந்தது அப்படின்னா மூன்றாவது பகுதி, இரவின் மூன்றாவது பகுதி நமக்கு சிறந்த ஒரு நேரமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ்.